தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஜூன் 29 மீண்டும் தனது புகழ்பெற்ற லுனெட் டு சொலைல் அவியேத்த அணிந்து பொதுவழியில் தோன்றியுள்ளார். பிரான்சில் மீண்டும் ஏற்படவுள்ள வெப்ப அலையை எதிர்கொள்ள அரசு நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது. பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் மரின் லூபென் இல்லாமல் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்பிளமோ நேஷனல் வெற்றி பெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் பிரான்ஸ் மக்களை மிக விரைவாக ஒன்றிணைக்கக்கூடியவர் என்று பிரான்ஸ் அரசின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பாரிஸ் புறநகர் பொவினியில் உள்ள பூங்காவில் பிறந்த குழந்தையின் சடலம் பையொன்றுக்குள் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் மருத்துவமனைகளுக்கு 30,000 குளிரூட்டிகள் இந்த வார இறுதியில் விநியோகிக்கப்பட உள்ளன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். அப்படியே பாருங்க, எல்லா ஜூஸும் இருக்கு. இவர் எல்லாத்துக்கும் மிக மிக அவசியமான ஒரிஜினல் பிரான்ஸு 990 கொக்கா செரி, கொக்கா வனி, கொக்கா சீரோ. கொக்காவிலே ஒரு குடும்பம் இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாட்டையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஜூன் 29 மீண்டும் தனது புகழ்பெற்ற லுனெட் டு சொலைல் அவியேத்த அணிந்து பொதுவழியில் தோன்றியுள்ளார். மேக்ரோ ஓமான் சுல்தான் ஹைதம் பென் தரிக் அவர்களை எலிசே மாளிகையில் வரவேற்றுள்ளார். அப்பொழுது அந்த புகழ்பெற்ற கண்ணாடியை அணிந்திருந்தார். பின்னர்
ஒப்பந்த கையெழுத்து நிகழ்வுகளிலும் தொடர்ந்து அதனை பயன்படுத்தினார். குடியரசுத் தலைவரின் மாளிகை வட்டார தகவலின்படி வெயில் அதிகம் என்பதற்காக மட்டுமல்ல, மீண்டும் ஒரு கண் தொடர்பான சிறிய பிரச்சினை காரணமாகவும் அவர் அந்த கண்ணாடியை அணிந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்ணாடிகள் அவர் முன்பு டாவோஸ் மாநாட்டில் அணிந்த பொழுது சமூக வலைத்தளங்களில் பெரும் வைரலாகியிருந்தது. அப்பொழுது அவருடைய பேச்சும் தோற்றமும் பெரிதும் பேசப்பட்டன. மேக்ரோ மீண்டும் புகழ்பெற்ற அவியேத்த கண்ணாடியை மீண்டும் பயன்படுத்தி இருப்பது இப்பொழுது மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. பிரான்சில் மீண்டும் ஏற்படவுள்ள வெப்ப அலையை எதிர்கொள்ள அரசு நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது. பிரான்சில் வெப்ப அலை ஓர்சான் திட்டத்தின் 3ஆம் நிலை தொடர்கிறது. பிரான்சில் கடந்த வாரம் பதிவான வரலாறு காணாத வெப்ப அலையை தொடர்ந்து பிரதமர் தலைமையில் ஜூன் 21 அன்று மீண்டும் இடை அமைச்சக நெருக்கடி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதன் முடிவில் ஓசான் ஆர்கனைசேஷன் de la réponse du système de santé என்ற தேசிய சுகாதார நிறைவேற்று திட்டம் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் செபஸ்டியன் லூகொன்னு கடந்த வாரம் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலைக்கு பின்னர் மீண்டும் ஒரு வெப்ப அலை ஏற்படும் வாய்ப்பை நிராகரிக்க முடியாது என்று கூறியுள்ளார். அதேவேளை அதனை எதிர்கொள்வதற்கும் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். ஓர்சான் என்பது அசாதாரண சூழ்நிலைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை திடீரென அதிகரிக்கும் பொழுது நாடு முழுவதும் உள்ள சுகாதார அமைப்பை ஒருங்கிணைத்து செயல்படுத்தும் தேசிய அவசர திட்டமாகும். இந்த திட்டத்தில் 4 அவசர நிலைகள் உள்ளன. தற்பொழுது 3ஆம் நிலை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அவசர மருத்துவ பணியாளர்கள் ரிசர்வ் சானிட்டேர் பணியில் ஈடுபடுத்தப்படலாம். மருத்துவமனைகளுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு வலுப்படுத்தப்படும். அவசரமற்ற சில சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படலாம். நோயாளிகளின் அதிகரித்த வருகையை சமாளிக்க மருத்துவமனைகளுக்கு கூடுதல் ஆதரவு வழங்கப்படும். புதிய வெப்ப அலை ஏற்படக்கூடிய சூழ்நிலையை முன்னிட்டு பிரான்ஸ் அரசு சுகாதார அமைப்பை தொடர்ந்து உயர்ந்த எச்சரிக்கை நிலையில் வைத்திருக்கின்றது. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் மரின் லூபென் இல்லாமல் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்பிளமோ நேஷனல் வெற்றி பெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பிரான்ஸ் 2027 ஏப்ரலில் நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கும் குறைவான காலமே உள்ளது. இருப்பினும் தீவிர வலதுசாரி கட்சி ரசம்பிளமோ நேஷனல் இதுவரை தனது அதிகாரப்பூர்வ வேட்பாளரை அறிவிக்கவில்லை. கட்சியின் முக்கிய தலைவரான மரின் லூபென் பொது நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டதை அடுத்து 5 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்புக்கு அவர் மேன்முறையீடு செய்துள்ள நிலையில் அதன் தீர்ப்பு ஜூலை 7ஆம் தேதி வெளியாக உள்ளது. தீர்ப்பு மரின் லூபென்னுக்கு சாதகமாக அமையும் என்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. இதனால் ஜோர்தான் பாதலா மாற்று வேட்பாளராக என்ற கேள்வி தொடர்கிறது.
மரின் லூபென் போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டால் ஆர்என் கட்சியின் தற்போதைய தலைவரான ஜோதாம் பாதலா முக்கிய மாற்று வேட்பாளராக கருதப்படுகிறார். 30 வயதான பாதலா 2022 முதல் கட்சியை வழிநடத்தி வருகிறார். குறிப்பாக டிக்டாக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களை திறமையாக பயன்படுத்தி இளைஞர்களிடையே கட்சிக்கு புதிய ஆதரவை உருவாக்கியுள்ளார். அவரது தலைமையில் ஏரன் 2024 ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. அண்மைய கருத்து கணிப்புகள் ஏரன் வேட்பாளர் முதல் சுற்றில் 31% முதல் 36% வரை வாக்குகளை பெறக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சில கருத்து கணிப்புகளில் பாதலா லூபென்னை விட அதிக ஆதரவை பெறுவதாக காட்டப்படுகிறது. அரசியல் ஆய்வாளர் திபோ முஷேர் கூறுகையில், பாதலா கட்சியின் அரசியலை வலது இடது என்ற பாரம்பரிய பிரிவை விட தற்போதைய அரசியல் போட்டியை மையப்படுத்தும் வகையில் முன்னெடுத்து வருவதால் புதிய வாக்காளர்களை ஈர்க்க முடிகிறது என்றார். இருப்பினும் சில அரசியல் ஆய்வாளர்கள் பாதல்லாவின் அனுபவ குறைவை முக்கிய பலவீனமாக கருதுகின்றனர். அவர் அரசியலை தவிர வேறு எந்த தொழிலிலும் பணியாற்றிய அனுபவம் இல்லை. 2012 ஏரனில் இணைந்த அவர் குறுகிய காலத்திலேயே கட்சியின் தலைவராக உயர்ந்துள்ளார். அவர் வெற்றி பெற்றால் நெப்போலியன் பொனபார்ட்டுக்கு பின்னர் பிரான்சின் மிக இளைய அதிபராக திகழ்வார். மரின் லூபென்னின் மேன்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு வெளியாகும் வரை ஏரன் கட்சியின் இறுதி வேட்பாளர் குறித்து உறுதியாக முடிவு எடுக்கப்படவில்லை. நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பே 2027 பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலின் அரசியல் நிலைப்பாட்டை குறிப்பிடத்தக்க வகையில் மாற்றக்கூடிய முக்கிய நிகழ்வாக கருதப்படுகின்றது. பிரான்ஸ் அரசின் பேச்சாளர் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் குறித்து முக்கியமான கருத்தை வெளியிட்டுள்ளார். எதுவா பிலிப் தான் பிரான்ஸ் மக்களை மிக விரைவாக ஒன்றிணைக்க அதிக திறன் கொண்டவர். 2027 பிரான்ஸ் அதிபர் தேர்தலுக்கு முன்பாக இந்த அரசியல் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. அவர் எதுவா பிலிப்பை அனைத்து அரசியல் தரப்பினரையும் ஒருங்கிணைக்க கூடியவர் என்றும் பாராட்டியுள்ளார். இது அவர் பரந்த ஆதரவை பெறக்கூடிய தலைவராக பார்க்கப்படுகிறார் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. இந்த கருத்து பிரான்ஸ் அரசியல் வட்டாரத்தில் முக்கிய கவனத்தை பெற்றிருக்கிறது. ஆளும் மைய கூட்டணிக்குள் தேர்தலுக்கு முன்பே ஆதரவு வேறுபாடுகள் வெளிப்படுத்தப்படுவதாகவும் கருதப்படுகிறது. எதுவா பிலிப் தான் பிரான்ஸ் மக்களை ஒன்றிணைக்க சிறந்த தலைவர் என்று அரசின் பேச்சாளர் மதிப்பீடு செய்துள்ளார். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பயணம்
பாரிஸ் புறநகர் பொபினியில் உள்ள பூங்காவில் பிறந்த குழந்தையின் சடலம் பையொன்றுக்குள் இருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பொபினி நகரில் உள்ள பாக்துலா பெர்ஷேர் பூங்காவில் பிறந்த குழந்தையின் உயிரற்ற உடல் ஒரு பையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் 29 திங்கட்கிழமை மதியம் இரத்த கரை படிந்த ஒரு பையை ஒருவர் பூங்காவில் வைத்துவிட்டு சென்றதை நேரில் பார்த்த சிலர் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அந்த பையை சோதனையிட்ட பொழுது அதற்குள் பிறந்த குழந்தையின் சடலம் இருந்தமை கண்டறியப்பட்டது. சம்பவ இடத்திற்கு அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் நீதித்துறை அதிகாரியும் நேரில் சென்று விசாரணையை மேற்பார்வையிட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சிறாரை கொலை செய்தமை, சடலத்தை மறைத்து சட்டவிரோதமாக வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. விசாரணையை சுரத்தே டெரிட்டோரியல் முன்னெடுத்து வருகிறது. தற்பொழுது வரை இந்த வழக்கில் யாரும் கைது செய்யப்படவில்லை. குழந்தையின் அடையாளம், மரணத்திற்கான காரணம் மற்றும் பையை அங்கு வைத்து சென்ற நபர் யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரான்ஸ் மருத்துவமனைகளுக்கு 30,000 குளிரூட்டிகள் இந்த வார இறுதியில் விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்ப அலையை தொடர்ந்து அரசு முன்பதிவு செய்துள்ள 30,000 குளிரூட்டிகள் இந்த வார இறுதியில் இருந்து அல்லது அடுத்த வார தொடக்கத்தில் இருந்து நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும் என பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ அறிவித்துள்ளார். இந்த குளிரூட்டிகள் நிறுவப்படுவதன் மூலம் எதிர்காலத்தில் மீண்டும் கடுமையான வெப்ப அலை ஏற்பட்டாலும் மருத்துவமனைகளில் நோயாளிகளும் மருத்துவ பணியாளர்களும் எதிர்கொள்ளும் சிரமங்கள் கணிசமாக குறையும் என அரசு நம்புகிறது. 2003ஆம் ஆண்டு எட்டப்பட்டதை போன்ற அதிக அளவிலான உயிரிழப்புகள் இந்த முறை ஏற்படும் நிலை இருக்காது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தற்பொழுது அரசு மருத்துவமனைகளின் வசதிகளை மேம்படுத்தி வெப்ப அலையின் தாக்கத்தை குறைக்கும் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என சுகாதார அமைச்சர் ஸ்டீஃபனி ரிஸ்ட் BFM டிவிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் காகோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் காகோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 0652196008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.